ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, லக்னோ, குருக்ஷேத்திரம் அந்த மாதிரி 3 சென்டரில் இருக்கிற நேஷ்னல் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் தான். அதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட டாக்குமெண்ட்டு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 30, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 5 போஸ்டிங்க்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளிகபிள் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், 12th படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி, பிடெக்கு, இந்த மாதிரி 10th பேச்சுலர்ஸ் டிகிரி வரைக்கும் படிச்சிருவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்ட்டும் சில இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸு அது இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளூ கலர் ஜாபும் இருக்குது, ஒயிட் கலர் ஜாபும் இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பார்த்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி முதல்ல வந்து டெக்னீஷியன் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் ஏ வந்து இத்தனை போஸ்ட் இருக்குது. அதுலேயும் வந்து ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்களே பார்த்துக்கோங்க அந்த ரிசர்வேஷன் வேக்கன்சிஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 சென்டர் நான் சொன்ன மாதிரி டெல்லியில் ஒன்று, லக்னோவில் ஒன்று, குருக்ஷேத்ராவில் ஒன்று. 3த்துக்கும் வந்து செப்பரேட் சேலரி. ஏன்னா பெரிய சிட்டிக்கு கொஞ்சம் பெரிய சேலரியாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 38,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது கூட வந்து நீங்கள் வந்து அலவன்ஸ்லாம் கொடுப்பாங்க. யூஸ்வலாக கவர்மெண்ட் ஜாப்ஸில் டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அலவன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா 50,000 மினிமம் உங்களுக்கு சேலரி வந்துடும் இந்த போஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஐடிஐ. எஸ்எஸ்சினா 10th, மெட்ரிகுலேஷனா 12th, ஐடிஐயில் வந்து உங்களுக்கு சில ரெலவெண்ட் சில போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன இதுக்கு ஜாபுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கார்பென்ட்ரி, ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பெயிண்டர், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஏஜ் வந்து 35 years. 35 yearsக்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன ஜாப்ஸ், என்ன மாதிரி வேலை இருக்கும், எந்த மாதிரி. ஏன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா 2 years, 12th படிச்சிருந்தீங்கன்னா 1 year, ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா 1 year, அந்த மாதிரி. அதுக்கு என்னென்ன இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பென்ட்ரியில் என்னென்ன, எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன, ஹார்ட்வேரில் என்னென்ன, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ராயிங், ஆப்ரேஷன், ரிப்பேரிங், இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த செகண்ட் போஸ்டிங் வந்து ஆர்டிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வேகன்சி கம்மியாக இருக்குது. அண்ட் சேலரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சேலரி தான், 38,000 சம்திங். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அலவன்ஸ்லாம் சேர்த்துனா 50,000 வந்துடும். இதுவும் டெல்லியிலையும் குருக்ஷேத்ராலையும் ஓப்பனிங்காக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா டிப்ளமா படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கமர்ஷியல் ஆர்ட்ஸ் 1 or 2 years கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், கமர்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் கிளாஸ் ஆர்ட், ஆர்ட் மாடலிங், ஸ்கல்ப்சர் ஒர்க், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அதுவும் கொடுத்துருக்காங்க. லெட்டரிங், பெயிண்டிங், ஹேண்ட்லிங், இன்ஸ்டாலேஷன்ஸ், வீடியோ எக்ஸிபிஷன்ஸ், வீடியோ ஷூட்டிங், க்யூரேட்டர்ஸ், ப்ரொஜெக்டர் கோஆர்டினேஷன், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 50,000 கிட்ட சேலரி. தேர்டு வந்து எஜுகேஷன் அசிஸ்டண்ட். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பெரிய போஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 59,000 கிட்ட வருது. ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் கேட்டிருக்காங்க. பேச்சுலர்ஸ் இன் சயின்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜியாலஜி, பயாலஜி என்ன வேணால் இருக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் 35. எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் 35 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மற்றது மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன உங்கள் ஜாப் எந்த மாதிரி இருக்கும். எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்லாம் க்யூரேட் பண்ணுவீங்க. எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டு, கோர்ஸு, சிலபஸ் அதெல்லாம் க்யூரேட் பண்ணுவீங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருக்க எக்ஸிபிஷன்ஸு, ப்ரோக்ராம்ஸு, ஸ்கீம்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3வது போஸ்ட், எஜுகேஷன் அசிஸ்டண்ட். இது வந்து டெக்னிக்கல். லாஸ்ட் 2 இருக்குது. இன்னும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஒன்று, எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட் ஒன்று. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. லக்னோவில் மட்டும்தான் போஸ்டிங்கு. இதுவும் 50,000, 56,000 சேலரி. இது இல்லாமல் சில உங்களுக்கு இதெல்லாம் வரும்ல, அலவன்சஸ்லாம் வரும். லெவல் 5 பேமெண்ட்டு. இது வந்து மெயினாக டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக்கல் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. அதான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். மற்றதெல்லாம் சேம் தான், 35 years ஹையஸ்ட் ஏஜ். அப்புறம் எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட்டும்
எஜுகேஷன் அசிஸ்டன்ட் தான் ஹை சேலரி, ஆல்மோஸ்ட் வந்து 60,000 கிட்ட வருது. இதுவும் 35 இயர்ஸ், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் விஷுவல் ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும், பிஏ படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. பேசிக்காக பிஏ படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் மெயினாக வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து 2D பிரிண்டிங், 3D பிரிண்டிங், 3D டிஜிட்டல் ஆர்ட்ஸ் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸிபிஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மியூசியம் ரிலேட்டட் ஒர்க்ஸில் நீங்கள் வந்து வேலை செய்வீங்க. அதான் அது உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க, ஆர்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், அதில் வேலை செய்வீங்க. அதுதான் பேசிக் ஐடியா. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி ஜாப், என்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்களே படிங்க. இங்கே பாரு 5th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அழகாக. வேலிட் ஃபோட்டோ, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று வைப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதாவது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், இந்த மாதிரி. இது எல்லாமே ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் 200 KB சைஸு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்லோட் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஸ்கேன் சிக்னேச்சர், ஃபோட்டோவும் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 100 KB. அது இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் நான் சொன்ன மாதிரி, அவ்வளோதான். இதுதான் பேசிக். இதுதான். பட் அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது இதுக்கு. அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகம் தான், 885 rupees கொடுத்துருக்காங்க இங்கே. அதில் வந்து விமனுக்கும், டிசேபிள்டுக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும், SC/STயில் இருக்கிறவங்களுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. மற்ற எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. எல்லாருமே ஓபிசியாக இருக்கட்டும், ஜென்ரலாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து 85 rupees. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன். லாஸ்ட் டேட் வந்து August 30. அவ்வளோதான். இது வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் தான் வேலை செய்வேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து நீங்கள் என்ன டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th BA BSc வரைக்கும் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி இல்லை, நான் ஸ்கூல் தான் படிச்சிருக்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் பார்த்தா கவர்மெண்ட் வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள், தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக போஸ்டிங்கில் போய் உட்கார முடியும் நீங்கள் அந்த டெஸ்ட்டு கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியாது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய இன்னும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தேடி கண்டுபிடிச்சி போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.